பாக்கு பண்ணையை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பண்ணை இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பார்டர் திருமயம் தாலுக்கா அரிமளம் ஒன்றியத்தில் கைலாசநாதர் நெடுக்குடி. இங்கே வந்து இந்த தோட்டத்தை நம்ம செந்தில் சாரு மிக சிறப்பாக அவருடைய சிப்பந்திகள் பார்த்துட்டு இருக்காங்க. 3000 மரத்தில் நம்ம மினிமம் ஒரு 60,000 காய் வெட்டணும். ஆனால் அதில் 10ல் 1 பங்கு தான் நம்ம இப்போ காய் வந்திருக்கு. அந்த காயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, நீலக்காய், சொரிக்காய், ஒல்லிக்காய், இப்படி இது வந்து ஒட்டுறதா. இது நெட்ட குட்ட வகையை சார்ந்தது. ஒரு காய் வந்து 550 to 600 கிராம் இருக்கணும். ஆனா இங்க அத மாதிரி இல்லை. ஏன்னா இது ஒரு வறட்சி பூமி, செம்மண் பூமி. இது வந்து கிராவல் மண்ணு. தண்ணி எவ்வளவு கொடுத்தாலும் ஈரத்தை வாங்காது. அதுக்கடுத்து இந்த ஏரியா ஆரஸ்பதிக்கு ஏற்ற மண்ணு, செம்மரத்துக்கு ஏற்ற மண்ணு, மாமரத்துக்கு ஏற்ற மண்ணு. ஆனா தென்னைக்கு ஏற்ற மண்ணான கேட்டா தென்னைக்கு ஏற்ற மண்ணு தான். பராமரிப்பு முறைகள் சரியா இல்லாட்டி காய்கள் இதமாயிரும். அடுத்து இப்ப நம்ம சாரே கேட்போம். சார்ல என்னென்ன பிரச்சனைகள் அவர் பேஸ் பண்ணிட்டு இருக்காரு கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப இத மாதிரி காய் இன்னும் பெருசா வரணும். இப்ப இந்த காய் வந்து உரிச்சு இடம் போட்டிருக்கீங்க. 1 கிலோவுக்கு எத்தனை காய்கள் வருது? 1,200 சார். 3 காய் 3 காய் சேர்த்து 1,200. அப்ப ஏறக்குறைய 400 கிராம் வருது. அதுக்கடுத்து 1 கிலோவுக்கு 4 காய் நிக்குது சார். ஓ இது அப்ப இது ஒரு 200 கிராம் 250 கிராம் குடிமி இருக்குது. குடிமி போல 5 காய். ஒரு காய் 500 கிராம் இருக்கணும். 2 காய் சேர்ந்து 1 கிராம் 1 கிலோ இருக்கணும். ஆனா இங்க 4 காய் 5 காய் சேர்ந்தாதான் 1 கிலோ வருது. ஏன் இந்த பிரச்சனை? இது ரகத்தினுடைய கோளாறா, இல்ல மண்ணினுடைய கோளாறா, இல்ல பராமரிப்பினுடைய கோளாறா? இந்த கலாய்வை செய்வதற்காக விவசாயிகளை தேடி பசுமை பூமி. அதுல வேலை பார்க்கிற ஒவ்வொரு பேரும் வேலையாட்கள் கிடையாது. இந்த பூமி தாயை வளப்படுத்துகின்ற கடவுளுடைய சீடர்கள். இப்ப அந்த கூன் வண்டு இருக்குங்களா சார்? சோப்பு கூன் வண்டு தாக்குதுங்க சார். காண்டாமிருகம் வண்டு. அப்புறம் இந்த மழை முடிஞ்சு இந்த வெயில் சீசன்ல வந்து வெள்ளை பாத்தி இருக்குல்ல சார், வெள்ளை கருப்பா இருக்கு. அந்த இதுதான் சார். அந்த கருப்பா இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்துகள் யூஸ் பண்ணீங்களா? நான் மருந்து இது ஏற்கனவே 2 வாட்டி மருந்து ஸ்ப்ரே பண்ணி. என்ன மருந்துன்னு தெரியாம இருக்கா? இது மவுண்ட் எனர்ஜி சார். மவுண்ட் அது என்ன கெமிக்கல்? மவுண்ட் எனர்ஜி கெமிக்கல் தான் சார். கெமிக்கல். அது எப்படி அடிச்சீங்க? அது ஸ்ப்ரேயர் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர்ல இருக்குல்ல சார். இந்த வெள்ளைக்கு வந்து சாருக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இதுக்கு வைத்தியம் கிடையாது. இது ஏன் வருதுன்னு சொன்னா பனியும் வெயிலும். அப்ப இதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொன்னா தண்ணி தூர்ல நிறைய கொடுக்கணும். எனி டைம் தூர் ஈரமாவே இருக்கணும். ஒரு நாளைக்கு கூட தூர் காயக்கூடாது. தூரு ஒரு தென்னை மரத்துல 30 நாளைக்கு காய்ச்சா தென்னை மரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இது கரிசன் மண், களிமண், வண்டல் மண்ணு தான் தென்னைக்கு ஏத்த மண்ணு. பசுமை பூமி விவசாயிகளை வளப்படுத்தி அடுத்த வருஷம் இந்த 3000 தென்னை மரத்துல 60,000 காய், 90,000 காய், 1,00,000 காய் வரைக்கும் வெட்டலாம் ஒரு வருஷத்துல. அதுக்குதான் வந்திருக்கேன். புரியுதுன்னா காய் உருண்டையா வரணும், நல்ல தரமா இருக்கணும். 500 கிராம் குறையக்கூடாது, பூச்சிகள் வரக்கூடாது. அப்ப இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு முடிஞ்சா தண்ணி தான் இதுக்கு வைத்தியம். நல்ல பவர் மோட்டார், பவர் ஸ்ப்ரேயரை வச்சு ஒரு மரத்துக்கு 20 லிட்டர் நம்ம குத்தால அருவியில குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டி விட்டா கொஞ்சம் மறையும். அடுத்து குறும்ப உதிருது. அப்படிதானே சார்? பொய்க்காய் வருது சார். இப்போ ஒரு பால் 25-20 வருது சார். ஆனால் அப்புறம் கடைசியில் வரையில் நம்ம பிடுங்க போகிற ஸ்டேஜுக்கு வரையில் 3, 4, 5 அப்படி நிற்குது. ஒரு குலையில் ஒரு 10 நிற்குது, 8 நிற்குது, அந்த மாதிரி நிற்குது சார். இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்குறீங்க? தண்ணி வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி. 3 நாள் அவ்வளோதான் தண்ணி கொடுக்க முடியும். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி கொடுக்குறீங்க? 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம். அப்போ நம்ம ஏறக்குறைய 90 நிமிஷத்துக்கு ஓடுது. 90 நிமிஷத்துக்கு வந்து அப்ப ஏறக்குறைய வந்து 5ஆல வகுத்தா 180-200 லிட்டர் தண்ணி கொடுக்குறீங்க. உரம் எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குறீங்க? உரம் வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் சார் கொடுக்குறோம். இப்போ வச்சிருக்கிறது ஒரு 12 கிலோ ஒவ்வொரு மரத்துக்கு வச்சிருக்கோம். 12 கிலோ ஜிப்சம் 5 கிலோ சார். ஜிப்சம் 5 கிலோ. இது சூப்பர் வந்து 2 கிலோ சார். சூப்பர் 2 7. கீர்த்தி 1 கிலோ சார். கீர்த்தி 1 8. இது பொட்டாஷ் 1 கிலோ சார். 9. யூரியா 1 கிலோ சார். 10.
அப்புறம் பிராண்டு இது நுண்ணூட்டம் வந்து ஒரு 250 கிராம் சார். பிராண்டு வந்து இந்த இது இருக்குல்ல சார், இந்த போரான் போராக்சைடு சார், அதில் ஒரு 150 கிராம். இதெல்லாம் இது யாருடைய ரெக்கமெண்டேஷன்ல கொடுக்குறீங்க? ஏற்கனவே அக்ரி இங்கே ஒருத்தர் இருக்காங்க, அது அவருடைய ரெக்கமெண்டேஷன். வேற மண் பரிசோதனை, நீர் பரிசோதனை பண்ணேன் சார். அது ரிப்போர்ட் இருக்கா? ரிப்போர்ட் இருக்கு சார். சரி, அதை பார்ப்போம். பொட்டாஸ் சத்து கம்மியா இருக்குன்னு இருக்கும். ஆமாம் சார். பொட்டாசும் தலைச்சத்து கம்மியா இருக்கு, இரும்பு சத்து கூட இருக்கும், போரான் துத்தநாதம் சத்து கம்மியா இருக்கும், சிங்க் போரான். இங்க பாருங்க வீவர், சார் சொல்றத லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணத பசுமை பூமி வாய் வழியாக மண்ணை பார்த்து சொன்னேன். கரெக்டானா? அடுத்த இதுல கரையான் பிரச்சனை நிறைய இருக்கும், கரையான் கூடு நிறைய கட்டும். பார்த்தனா பார்க்கல. இப்ப மட்டை வந்து பழைய மட்டை வெட்டி போடுறோம்ல சார், அது ஒரு 3 நாள் 4 நாள் தண்ணி பட்டோன்னா அதுல கரையான் வந்து அதான் இந்த பிரச்சனை வரும். அதுக்குள்ள தீர்வு பார்க்கணும். அடுத்து குப்பைசாணி ரொம்ப கொடுக்குறையா? குப்பைசாணி இப்போ கொடுத்துருக்கேன் சார். இது ஒரு பக்கெட் ஜேசிபி பக்கெட்ல 6 கண்ணுக்கு வச்சிருக்கோம், ஒரு 250 கண்ணு டெஸ்ட் பண்றதுக்காக சார். அப்புறம் இங்கிட்டு உள்ள கண்ணுகளுக்குன்னா 3 இது சார், இந்த அன்னச்சட்டியில இந்த அன்னச்சட்டியில 3 கூட சார். இப்ப நம்ம பாப்பமா உள்ள வாங்கய்யா. ஒரு மரம் எத்தனை காய் காய்க்கும் நினைக்கிறீங்க? இந்த மரம் ஐயாவுக்கு தெரியுமா? ஒரு மரம் எத்தனை காய் காய்க்கும்? தென்னை மரம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? 20 காய் வருஷத்துக்கு நல்லா காய்க்கும். 150 காய் நல்லா காய்க்கணும்னு சொன்னா கண்டிப்பா 300-350 காய்கள் காய்க்கணும், வரணும். அப்ப நமக்கு இந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா நான் சொல்ற சில தொழில்நுட்பங்களை ஃபாலோ பண்ணுங்க. முதல் எல்லா மரத்துக்கும் சுண்ணாம்பு அடிங்க. வெள்ளை சுண்ணாம்பு அல்லது சிப்பி சுண்ணாம்பு அல்லது ஒயிட் சிமெண்ட், அதுவும் இல்லையா பெயிண்ட், வெள்ளை பெயிண்ட். இந்த கரையா வளர்ந்துருக்கா? எல்லா மரத்திலையும் கரையா இருக்கா? இது இருந்தா மரத்தை பாதிக்கும், மேல இருக்கிற திசுக்களை சாப்பிட்டுரும். இந்த கரையா வராம இருக்கிறதுக்கு அதோட குளோரி பைரிபாஸ் சிமெண்ட், ஒயிட் சிமெண்ட் அல்லது வெள்ளை பெயிண்ட், அதோட குளோரி பைரிபாஸ் மருந்தை கலந்து 4 அடி உயரத்துக்கு எல்லா மரத்துக்கும் அடிக்கணும். முதல் வேலை இது. ஓகே தானே? எல்லா மரத்துக்கும் நம்பர் போடுங்க. இது 2வது வேலை. எல்லா மரத்தையும் களை எடுங்க. அதுல பூச்சிகள் இருக்காது, வண்டுகள் முட்டை போடாது, பாலை நல்லா வாங்கி வரும், பாலை கருகாது, குறும்ப உதிராது. இதுவரைக்கும் இது புரிஞ்சுச்சா? 3வது வேலை, மரத்தை காயப்படுத்தக்கூடாது. அது ஆள் இல்லாட்டி சொல்லுங்க, அதுவும் பசுமை பூமி செய்து தரும். திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை,
திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலைப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞானப்பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,